உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடந்ததென்ன பார்த்து விடுவோம். ஜான்சி பகுதியில் உள்ள மகாராணி லட்சுமிபாய் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில்தான் இந்த கோர சம்பவம் நடந்துள்ளது. இங்கு உள்ள குழந்தைகள் வார்டில் நேற்று இரவு தீ விபத்து ஏற்பட்டது. இந்த பயங்கரமான தீ விபத்தில் சுமார் 40 குழந்தைகள் பத்திரமாக காப்பாற்றப்பட்ட நிலையில் 10 பச்சிளம் குழந்தைகள் தீ விபத்தில் சிக்கி மூச்சு திணறி பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு 6 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்திருக்கிறார்கள். இந்த விபத்தில் சிக்கிய பல குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஷார்ட் சர்க்கியூட் மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த தீ விபத்து குறித்து தீவிர விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். இந்த தீ விபத்தில் பச்சிளம் குழந்தைகள் உயிரிழப்புக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு மிகுந்த வேதனை தெரிவித்த உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தீ விபத்தில் பலியான குழந்தைகளின் பெற்றோருக்கு முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து தலா 5 லட்சம் ரூபாயும், காயமடைந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். மேலும் இந்த தீ விபத்து தொடர்பாக அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக அறிக்கை சமர்ப்பிக்கவும் முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். மேலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தந்தி டிவி செய்திகளுக்காக டெல்லி செய்தியாளர் ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.